வணக்கம். நான் உங்க அட்வொகேட். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ரூல்ஸ் இல்லைங்க, சட்டமாகவே இருக்கிற இயற்கை இயற்கை அதாவது சட்டமாகவே கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வேலையில் இருக்கவங்க கம்முன்னு இருப்பான். யார் இந்த போட்டி பல்லாங்கில் இருக்கவன், இல்லை மேலதிகாரி போட்டி பல்லாங்கில் இருக்கவன், இவன் அப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் கடைசி வரைக்கும் இருந்துட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகிற டயத்தில் லாஸ்ட் வீக்லையோ லாஸ்ட் நாள்லையோ லாஸ்ட் மாதத்துலையோ உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கலாம். சஸ்பென்ஷனோ இல்லை உங்கள் மேலே பொய் புகாரை வச்சு உங்களை சஸ்பெண்ட் பண்ணுறதோ இப்படின்னு இருந்தாங்கன்னா, இப்போ தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்க சட்டம், ஒரு அரசு அதிகாரி கடைசி நாள் கடைசி நிமிஷத்தில் ரிட்டையர்மெண்ட் டைமில், அதாவது லாஸ்ட் மாதம் லாஸ்ட் வாரம் லாஸ்ட் நாள், இதாங்க ஒரு நார்மல் லாஸ்ட்னா, இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி டயத்தில் அவங்களால ரிட்டையர்மெண்ட் சஸ்பென்ஷன் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுக்குறா இருந்துச்சுன்னா, அவங்க மேலே தப்பாக இருந்துச்சுன்னா 3 மாதத்துக்கு முன்னாடி அதுக்கு நீங்கள் எடுக்கிற, அதாவது ரிட்டையர்மெண்ட்டுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி இருக்கணும். இதுதான் காரணம். 3 மாதம் எல்லாத்துக்கும் இல்லைங்க, ரிட்டையர்மெண்ட் கடைசி காலத்தில் நெருங்கிடுச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் 3 மாதத்துக்கு முன்னாடி இருக்கணும் அப்படி இருக்காங்க. சட்டம் வரவேற்கத்தக்கதுங்க. ஏன்னா இந்த போட்டி பொல்லாங்கில் இருக்கவன் நிறைய பேர் பொசுங்கிட்டு இருப்பான். நீ வேலை பார்த்தியா, ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டியா, பென்ஷன் வாங்குறியா, பிஎஃப் வாங்குறியா அப்படின்னு சொல்றத விட்டு என்ன பண்ணா சஸ்பென்ஷன் போட்டுருவான். சஸ்பென்ஷனோட ரிட்டையர்மெண்ட் ஆச்சுன்னா பென்ஷன் இல்லை. அதனால எக்காரணத்தை கொண்டு இந்த மாதிரி எடுக்காதீங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அரசு அதிகாரிகள் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னொன்னுன்னா, இந்த சட்டம் ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நேர்மையாக இருக்கவங்களுக்கு நிறைய பேர் கடைசி நிமிஷம் வரைக்கும் வேலை பார்த்து நாயா பேயா வேலை பார்த்துட்டு கடைசி நிமிஷம் வரைக்கும் வேலை பார்க்குறவனுக்கு இந்த ஆளுங்க இருப்பாங்க. போட்டி போலாம் வைத்தறிச்சல் நிறைய பேர் இருப்பாங்க. கூட வேலை பார்க்குறவங்க வெளியாளும் கூட எதிரி கூட இருக்காதுங்க. வைத்தறிச்சல் போடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சும்மா பொழுதுடும் 10 கிணா எரிஞ்சு போடும், சாப்பிடும், இல்லை பொழைச்சி போடும், மொத்தத்தில் எரிஞ்சா அப்படின்னு நினைப்பாங்க. என்ன சொல்கிறேன், சஸ்பென்ஷன் உங்கள் மேலே புகார் கொடுத்து சஸ்பென்ஷன் பண்ணுறவங்களாண்டா மினிமம் ரிட்டையர்மெண்ட் எண்டில் ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா மினிமம் 3 மாதத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கணும் சஸ்பென்ஷன். அதாவது உங்கள் மேலே புகார் வச்சுன்னா அதுக்கு நடவடிக்கையாக 3 மாதத்துக்கு முன்னாடி சஸ்பெண்ட் பண்ணியிருக்குன்றாங்க. இது வரவேற்கத்தக்கதுங்க. ஏன்னா இந்த போட்டி பொல்லாமல் வைத்தறிச்சல் பிடிச்சவனுக்குலாம் அழிவு. ஏன்னா அவனுக்கு சஸ்பென்ஷன் கொடுத்து ரிட்டையர்மெண்ட் ஆச்சுன்னா, சஸ்பென்ஷன் ஆகி ரிட்டையர்மெண்ட் ஆக முடியலன்னா பென்ஷன் இல்லை. அதனால நிறைய பேர் போட்டு பொல்லாமல் இருப்பான். போடா போ வந்துச்சு கடைசி இப்போ சஸ்பெண்ட் பண்ணுறேன்னு மேலதிகாரி இருக்கட்டும், இல்லை கூட வேலை பார்க்குறவங்களும், இல்லை கீழே அதிகாரிட்டும் ஏதாச்சும் ஒன்று போட்டு கொடுத்து உங்களை சஸ்பெண்ட் பண்ணணும் முடிவு எடுத்துட்டா, உங்க மேலே பொய் புகார் கொடுக்கணும் முடிவு எடுத்துட்டா, எக்காரணத்தை கொண்டும் கடைசி நிமிஷம், அதாவது நாங்கள் லீகல் டெர்ம்ஸில் கடைசி நிமிஷம்னா அந்த இடத்துல அதுக்கு தான் கிளியராக சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்ல. மினிமம் ரிட்டையர்மெண்ட் நடந்தது 3 மாதத்துக்கு முன்னாடி கொடுக்கணும். சரிங்களா? கடைசி நிமிஷம் கடைசி நாள் கடைசி மாதமோ கொடுக்க முடியாது சஸ்பென்ஷன் அப்படின்ட்டாங்க. இந்த சட்டம் வரவேற்கத்தக்கதுங்க. நான் ஃபோட்டோ பாருங்க. தமிழ்நாடு சட்டம் தமிழ்நாடு அரசு பக்கா சட்டம் நிறைவேற்றிருக்காங்க. இது வரவேற்கத்தக்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.